Assalamu alaikum. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் டிசம்பர் 2005 எடிஷன் டைட்டில்ட் டிஸ்ட்ராக்ஷன் ரெகக்னிஷன், கவனச்சிதறலை அடையாளம் காணுதல், டெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி சப்மிட்டர்ஸ். சரணடைந்தவர்களுக்கான ஒரு சோதனையாகவும் ஒரு பொறுப்பாகவும் அது இருக்கு. பல வருடங்களா கடவுள் சரணடைந்தவர்களை ரொம்ப தாராளமாக நம்ம மேலே அருள் புரிஞ்சிருக்காரு. அண்ட் அவருடைய அருளால் நம்மளுக்கு எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அண்ட் அவருடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் கொண்டும் நன்னறியை கொண்டும் நம்ம மறுமொழி அளிக்க ட்ரை பண்ணணும். அல்லாஹ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு அருள் புரிஞ்சு அதனால் நம்ம அதுக்கு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போய் கடவுளுடைய அருள்லேருந்து வெளியேற அளவுக்கு நமக்கு கடவுள் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கதே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ கொடுத்துருக்காரு. அதுக்கே நம்ம ஒழுங்காக நன்றி செலுத்துகிறோமான்னா கிடையாது. இன்னும் அளவுக்கு அதிகமாக கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கடவுள் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க அருட்கொடை அல்ல, எவ்வளவு சின்ன கடவுளுடைய அருட்கொடையாக இருந்தாலும் அதை நம்ம ஒரு மலிவான விலைக்காக அதை வித்துறக்கூடாது. சூரா 3:77 சொல்கிற மாதிரி குறிப்பாக அந்த மலிவான விலை அப்படின்றது நம்ம ஈகோவாக இருக்கிறப்போ அதுக்காக கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க எந்த இதையும் நம்ம ட்ரேட் பண்ணிடக்கூடாது. மக்களை வழிகெடுக்கிறது அப்படின்றது அது எதுக்காக பண்ணுறாங்களோ அப்படி பண்ணுறது ரொம்ப மோசமான விளைவுகளை அவங்களுக்கு கொண்டு வரும். முக்கியமாக அவங்க வழி தவறி போனதுக்கான அதில் அந்த பொறுப்பில் அந்த ஒரு பங்கும் நமக்கு தான் சேரும். கடவுள் நம்மக்கிட்ட ரொம்ப பொறுமையுடையவராக இருக்கார். அண்ட் அதனால் கண்டிப்பாக அவர் நம்மளோட பொறுமையையும் நம்மளோட உறுதிப்பாட்டையும் அவர் சோதிச்சு பார்ப்பார். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க எண்ணற்ற அருட்கொடைகளில் ஒன்றா ரொம்ப பெரிய ஒன்றா இருக்கிறது குரானுடைய அந்த கணித கட்டமைப்பு தான். குரானில் இருக்கிற இந்த அற்புதமான எண்ணியல் அமைப்பு கடவுளுடைய ஒரு மிராக்கிளாக இருக்குது. அதை நம்ம நிறையா வசனங்களில் பார்க்குறோம். சூரா 4:174, 6, 109 அப்படின்ற மாதிரி. ஆரம்ப காலத்தில் போடப்பட்ட கணக்கு அண்ட் 19 சம்பந்தமாக குரானில் டாக்டர் ரஷாத் கலீஃபா கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு சான்றாக நமக்கு அமையுது. அதாவது குரான் கடவுளை தவிர வேறு யார்கிட்ட இருந்தும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக அது அமையுது. ஸோ குரான்லேருந்து அவருக்கு கிடைச்ச அந்த புதிய புரிதலை அதை வச்சு டாக்டர் கலீஃபா கடவுளுடைய மெசேஜை பரப்புறாரு. அதாவது கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் அப்படின்ற மெசேஜை பரப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த வருஷங்களில் அவருடைய வேலை அவருடைய எல்லாமே ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா கடவுள் மட்டும் அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுறது. அண்ட் எப்போ அந்த மெசேஜ் நம்மள சேர்ந்துச்சோ நம்மளும் அதை தான் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி குரான்ல சொல்கிற மற்ற விஷயங்களை வச்சு அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிறையா விஷயங்களை வச்சு வேறு வேறு மக்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு குரான் கடவுளுடைய ஒரு அற்புதமாக தான் இருக்குது. அதை வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்றத அந்த விஷயங்கள்லாம் மறு உறுதிப்படுத்துது. ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. குரானில் அந்த 19 அடிப்படையிலான அந்த அமைப்பை கண்டுபிடிச்சதுலேருந்து அது நம்மளுக்கு சொல்லுது குரான் தான் நம்மளுடைய மீட்சிக்கு ஆதாரமாக இருக்க வேண்டிய ஒரே புத்தகமாக இருக்குது அப்படின்னு. சூரா 6:114 பார்க்க முடியும். ஸோ டாக்டர் கலீஃபா சொன்ன இல்லை அவர் ரெக்கார்ட் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இல்லை வேறு யார் சொன்ன விஷயங்களையும் எடுத்து அதை நம்மளோட ஒப்பீனியனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அது சரியாக இருக்காது. குரானில் எல்லாம் மெசேஞ்சரை ஒபே பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அதை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்துகிட்டு
இப்போ மெசஞ்சர் சொல்கிற விஷயங்கள் வந்து அவங்களுடைய காலத்திற்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கும் அவங்களுடைய இடத்துக்கும் மட்டும் பொருந்துகிற சில விஷயங்களை வந்து அப்போ அவங்க சொல்லியிருக்கலாம். அதை எடுத்துட்டு வந்து நம்மளோட ஒப்பீனியனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை விட ஒரு சிறந்த மூலாதாரம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்முடைய தூதர் குரான் வந்து நம்ம கூட எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்காங்க. டாக்டர் கலிஃபா சொன்ன விஷயங்கள் கூட வந்து குரானுக்குள்ள இருந்துதான். அவர் மார்க்கத்துல என்ன வழிகாட்டுதல் வந்து கொடுத்தாரோ, கடவுள்கிட்ட இருந்து வந்த வழிகாட்டுதல், அது வந்து குரானுக்குள்ள இருந்துதான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவரோட வேலை வந்து கடவுள் முன்னாடி என்ன அனுப்பிச்சிருந்தாரோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கத்தை வந்து ஸ்ட்ரைட் ஆக்குறது அண்ட் வந்து அந்த கணித கட்டமைப்பு அந்த அற்புதத்தை வந்து வெளிக்கொண்டு வர்றதா தான் இருக்கு. குரான்ல இருக்கிற விஷயங்களை வந்து அது அது குரான்ல அந்த 19 பேஸ்ட் சான்றோட அது வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கடவுள் மீது நம்பிக்கை அதிகமாகுது. அவருடைய வழிகாட்டுதல் மேலேயும் குரான் மேலேயும் நம்மளுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாகுது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 19 அப்படின்ற அற்புதத்தை வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்களோட நம்பிக்கையின்மையை தான் வந்து அது வெளிக்காட்டுது. எப்படி இருந்தாலும் நன்னெறி அப்படின்றதுக்கு வந்து கடவுள் வச்சிருக்க ஸ்டாண்டர்ட் வந்து எப்போவுமே மாறாது. அண்ட் பயபக்தியுடைய மக்கள் எல்லா காலத்துலேயும் அந்த ஸ்டாண்டர்டை வந்து அதை மீட் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. கடவுள் அவருடைய மார்க்கத்தை ரொம்ப சிம்பிளாக்கி வச்சிருக்காரு. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிதான ஒரு மார்க்கமாக தான் கடவுளுடைய மார்க்கம் இருக்கு. கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா இந்த கணித அற்புதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து எந்த ஒரு கட்டாயமோ இல்லை அதுதான் வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அண்ட் அவருடைய நாட்டத்திற்கு சரணடைகிறவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் உண்டாக்குறதும் அதோடைய நோக்கம் கிடையாது. என்னதான் நம்மளுக்கு கிடைக்கிற அறிவும் வழிகாட்டுதலும் நம்மளுடைய பொறுப்பு அதிகரிச்சாலும் அது வந்து அந்த மார்க்கத்தை பாதுகாக்க போறவங்களா நம்மளை ஆக்கிடாது. கடவுள் தான் அவருடைய மார்க்கத்தை பாதுகாப்பாரு. அவர் தான் நம்பிக்கையாளர்களையும் பாதுகாக்கிறவரா இருக்காரு. அவர் தான் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுடைய மனங்களை அறிஞ்ச ஒரே ஒருவரா இருக்காரு. அண்ட் கூட்டமா வரப்போற நம்பிக்கையாளர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சர்வ வல்லமை உடையவரா அவர் மட்டும்தான் இருக்காரு. வழிகாட்டக்கூடியவராகவும் நம்மளுடைய மனங்களையும் இதயத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் கடவுள் மட்டும்தான் இருக்காரு. குறிப்பா யார் அவருக்கு வந்து சரணடைகிறாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பா கடவுள் வந்து பாதுகாப்பாரு. அவர் வந்து நமக்கு சரி எது உண்மை எது பொய் எது அப்படின்றத பிரிச்சு காமிக்கிறதுக்கான வழியை கொடுக்குறாரு. நம்மளுடைய ஆன்மாக்கு என்ன தேவையோ அதை அறியறதுக்கான அறிவையும் வழியும் எல்லாம் நம்மளுக்கு வந்து தராரு. நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ வழிகாட்டப்படணும்னு நினைக்கிற மக்கள், வழிகாட்டப்பட தகுதியுடைய மக்களை கடவுள் வழி நடத்துவாரு. அதுலேருந்து விலகி போறவங்க விலகி தான் போறாங்க. நம்ம வந்து கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு அதை பற்றி பிடிச்சிட்டு இருந்து நம்மளுடைய ஈகோஸையோ இல்லை சைத்தானுடைய மற்ற கவனச்சிதறல்களுக்காக அவன் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து நம்ம வழியில விட்டுறாம இருந்தோம் அப்படின்னா நம்மளாலையும் வந்து ஒரு நல்ல ரேங்கை ஒரு நல்ல அந்தஸ்தை வந்து அடைய முடியும். இன்னும் தூதர்களும் நபிமார்களும் இருக்கிற அந்த ரேங்கை கூட நம்மளால அடைய முடியும். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்களாக தான் இருந்தாங்க. கடவுளுடைய சிஸ்டம் எப்போ வந்து வேலை செய்யும்னா நம்ம எப்போ உறுதிப்பாட்டோட கடவுளுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறோமோ அப்போதான். அது எதை உள்ளடக்கியதா இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு மருத்துவங்களை எப்படி நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா கட்டளைகளையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கு. கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் அப்படின்றதுக்காக பாடுபடுற மக்கள் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து தூரமாக இருக்கும். ஸோ வந்து ஒருத்தவங்க மற்றவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோட நம்ம வந்து எல்லாரையும் நடத்தணும். எல்லாருமே நம்ம எப்படி நம்பிக்கை கொள்றோமோ அதே மாதிரி தான் நம்பிக்கை கொள்ளணுமா? நமக்கு இருக்கிற ஒரு ஐடியாவை சொல்றது அப்படின்றது வேற,
நம்மளுடைய ஒப்பீனியன், நம்மளுடைய கருத்து தான் வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது வேற. கலந்துரையாடல்களா ஆரம்பிக்கிறது நெறைய நேரங்கள்ல வந்து நம்மளுடைய ஈகோவ வெளிக்காட்டுற, இல்ல நம்ம என்ன இது பண்றோமோ அத சொல்ற கேம்பெயினா வந்து போய் முடியுது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கடவுள் குடுத்திருக்க அறிவ நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணி, அவங்களோட அறிவ நம்ம பெற்றிருக்கிற ஒரு டிஸ்கஷனா இருக்க வேண்டியது இப்படிதான் வந்து போய் முடியுது நெறைய சமயங்கள்ல. அதே மாரி இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அத யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கறது. அது வந்து ஒரு பிரிவினைய தான் வந்து ஏற்படுத்தும். உண்மையான மெசேஜ்ல இருந்து அது ஒரு கவனச்சிதறலா, ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் வந்து அமையும். நம்மளுடைய நோக்கம் எப்பவுமே நம்மள மாரியே எல்லாரும் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. புதிய புரிதல்களும், ரிசர்ச்சும் ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ஓப்பனா இருக்கணும். ஒரு அமைதியான முறையில ஒரு கலந்துரையாடல்ல தான் நம்ம வந்து அத கேட்கணும். ஸோ வந்து அதில இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு புதிய அறிவு வந்து கிடைக்கும். நம்ம வந்து நம்ம என்ன எண்ணங்கள், நம்ம என்ன ஐடியாஸ் வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து ரொம்ப நீதமா எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதுதான் கரெக்ட்டு அப்படின்னு நம்ம இருந்துறக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தோம்னா, கடவுள்கிட்ட இருந்து வந்த வழிகாட்டுதல், அத வந்து நம்ம அத எதிர்க்கிற மாரி ஆயிடும். எனக்கு வந்து ஒரு விஷயத்துல புரிதல் இல்ல அப்படின்னு ஒத்துக்கொள்றது வந்து நம்மளுடைய ஈகோவ, நம்மளுடைய அகந்தைய வந்து ஹர்ட் பண்ணலாம். ஆனா வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், கடவுள பத்தி நம்ம பொய் சொல்றத விட, இல்ல மத்தவங்கள வழிகெடுக்கிறத விட, இது வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்கு. புரியலன்னா, நம்மளுக்கு அத பத்தி அறிவு இல்லன்னா, தெரியல அப்படின்னு வந்து நம்ம ஒத்துக்கிறது. நம்மளுடைய உண்மையான சோதனை அப்படின்றத வந்து சூரா 2 வசனம் 107 110 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல வந்து நம்மளுக்கு சொல்லப்படுது. அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் கடவுள் வசமே உள்ளது என்ற உண்மையையும், கடவுளுடன் வேறு ஒருவரும் உங்களுக்கு இரட்சகராகவும் எஜமானராகவும் இல்லை என்பதையும் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? கடந்த காலத்தில் மோசஸிடம் கேட்கப்பட்டவை போன்று நீங்கள் உங்கள் தூதரிடம் கேட்க விரும்புகின்றீர்களா? எவரொருவர் நம்பிக்கை கொள்வதற்கு மாற்றாக நம்பிக்கை கொள்ள மறுப்பதை தேர்ந்தெடுக்கின்றாரோ அவர் சரியான பாதையிலிருந்து மெய்யாகவே விலகிச் சென்று விட்டார். இப்போது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதால் வேதத்தை பின்பற்றுவோரில் பலரும் நீங்கள் அதிசீக்கிரம் நிராகரிப்பிற்கு திரும்பி விடுவதை காணவே விரும்புகின்றனர். இது ஏனெனில் உண்மை அவர்களுக்கு தெளிவானதன் பின்னர் அவர்கள் கொண்ட பொறாமையினாலேயே ஆகும். கடவுள் அவருடைய தீர்ப்பை வழங்கும் வரை நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களை தனியே விட்டுவிட வேண்டும். கடவுள் சர்வ சக்தியுடையவர். நீங்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்கவும் வேண்டும். உங்கள் ஆன்மாவிற்காக எந்த நன்மையை நீங்கள் முற்படுத்தி அனுப்பினாலும் அதனை நீங்கள் கடவுளிடம் காண்பீர்கள். கடவுள் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக இருக்கின்றார். என்ன நடந்தாலும் கடவுள் தான் வந்து சர்வ சக்தியுடைய அரசரா இருக்காரு. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா நம்முடைய கடவுள் இருக்காரு. அதை மறந்துட்டு நம்ம வந்து நம்ம ஆன்மாவையே வந்து ஆபத்துல தள்ளி விட்டுறக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு என்ன பரிந்துரைக்கிறாரோ அதுதான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே சிறந்தது. மன்னிப்பு, உறுதியோட தொடர்ந்து தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கிறது, தர்மம் செய்யறது, இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய ஆன்மாவை வந்து நம்ம வந்து வளர்க்குற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கறது, நன்னறிய கடைபிடிச்சிட்டே அதை வந்து வளர்க்குறது, அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமா நம்மளுடைய ப்ரையாரிட்டியா இருக்கு. எல்லா பதில்களும் கடவுள்கிட்ட இருக்கு. நம்ம செய்யற நன்னறியான காரியங்கள், நம்மளுடைய ஆன்மாவோட வளர்ச்சி, இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஈகோவை வளர்க்குறது அப்படின்றது வந்து அது ஒரு வர்த்தான விஷயமே கிடையாது. நம்மளுடைய ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு பொறுமையா இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கு. என்ன நம்மளுக்கு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான பதிலோட பெரும்பான்மையான பங்கு என்னன்னா, கடவுள்கிட்ட முழுசா திரும்பிட்டு அவரிடம் முழுமையா பொறுப்பு படைச்சிட்டு இருக்கிறது தான். அப்படி இருக்கிற அந்த டைம்ல
நம்ம வந்து கடவுளை வழிபடுறத, கடவுளை மட்டும் வழிபடுற அப்படின்ற ப்ராசஸ்ல வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடாமல் எப்போவுமே அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்மளுக்கு அறிவு அதிகரிக்க நம்மளோட பொறுப்பு அதிகரிக்கிறனால கடவுள் கண்டிப்பாக நம்மளுடைய உறுதிப்பாட்டை வந்து சோதனை செய்ய தான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் கடவுள் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த சோதனைக்கு தேவையான எல்லா பதிலையும் வந்து அவருடைய அந்த வழிகாட்டும் புத்தகம் குரானில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம நிஜமாவே தேடலோட நம்ம அதை பார்த்தா போதும், நம்மளுக்கு வந்து அதோட பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்கு வந்து ஒரு சான்று வந்துச்சுன்னா, ஒரு அத்தாட்சி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மீட்சி வந்துடும் அப்படின்றது வந்து கிடையாது. அந்த வர சான்று எதை வழிகாட்டுதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கோமா இல்லையான்றதை வச்சு தான் நம்மளுடைய மீட்சி இருக்குது. அந்த மெசேஜை விட்டுட்டு நம்ம மற்ற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளோட புரிதல் வந்து நம்ம இழக்க ஆரம்பிச்சிரும். கடவுள் வந்து எது ஃபேக்டோ அதையே வந்து பேச வைப்பார். அண்ட் இன்ஷா அல்லாஹ் கடவுள் வந்து நம்மளை வந்து பொறுமையாளர்களாக ஆக்கி வைக்கணும். அல்லாஹ் வந்து இன்னும் எவ்வளோ சான்றுகளை அனுப்புகிறாரோ அனுப்பலையோ இந்த அவருடைய மெசேஜை வந்து ஆதரிக்கிறதுக்கு, அந்த மெசேஜ் வந்து எப்போவுமே கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்றதாக தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய மெயினான குறிக்கோளாகவும் இருக்கணும், நம்மளுடைய கோலாகவும் இருக்கணும். அண்ட் கடவுளுடைய உதவியால் இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களில், மற்ற சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை நம்ம வந்து இழந்துடாமல் இதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பாடுபடணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் டானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.